வீடியோல யார பத்தி சொல்ல போறேன்னா ஒரு சூப்பரான டைரக்டர் பத்தியும் சொல்ல போறேன் ஒரு சூப்பரான படத்தை பத்தியும் சொல்ல போறேன் சூப்பரான டைரக்டர் ஆமா அவரோட படம் தான் அந்த சூப்பரான படமும் யார் அப்படின்னா மணிரத்னம் சார் மணிரத்னம் சார் ஓகே அப்ப படம் என்னவா இருக்கும் மௌனராகம் வாவ் எஸ் எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் ஃபேவரட் ஃபிலிமா இருந்துட்டு ஆமா இப்போ டிவில போட்டா கூட நான்லாம் வந்து அப்படியே உட்கார்ந்துருவேன் அந்த படம் பார்க்கிறதுக்கு எத்தனை தடவை பார்த்தாலுமே வந்து போரே அடிக்காது இல்லையா அவ்வளவு சூப்பரான ஒரு மூவி அது சோ அந்த மூவி இப்ப ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படியா நிஜமாப்பா அது பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்காரா மணிரத்னம் சாரே வாவ் நல்ல விஷயம் இல்ல அந்த பழைய மௌனராகமும் மணிரத்னம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இளையராஜா சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு சோ இப்போ வந்து திருப்பியும் அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காரா மணிரத்னம் சார் அதுல வந்து 2 ஹீரோ இல்ல ஒரு ஹீரோ வந்து யாருன்னா துல்கர் சல்மான் தெரியும்ல மம்முட்டி சாரோட பையன் சோ அவரை போடலான்னு இருக்காங்களா அண்ட் இன்னொரு ஹீரோ வந்து நிவின் பாலே நேரம் அவரும் வந்து ஒரு மலையாள டைரக்டரோட சன் தான் அவரு ஓகேவா சோ இவங்க 2 பேரை தான் கமிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காரா மணிரத்னம் சார் அண்ட் ஆப்வியஸ்லி ஏ ரஹ்மான் சார் தான் மியூசிக்கா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் மணிரத்னம் சாரோட இப்ப ப்ரீவியஸ் படங்கள் வந்து சரியா ஓடல இல்லையா ஆமா சில படங்கள் எடுத்தாரு இப்போ லாஸ்டா எடுத்த படம் கடல் படம் இல்லையா அது கொஞ்சம் ஓகேவா போச்சு கடல் படம் அண்ட் வந்து கார்த்திக்கும் வந்து கௌதம் கார்த்திக்கும் கொஞ்சம் அது பிரேக் கொடுத்தது சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து அவர் மௌனராகம் படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பழைய படத்தை வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க பட் இப்போ ரீமேக் பண்ணும்போது கண்டிப்பா நியூவா தான் நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் சூப்பரா யோசிச்சு எடுப்பாரு ஆனா வந்து மணிரத்னம் சார் வந்து இப்போ விஜய் வச்சு பண்ண போறாரு படம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆமா அதெல்லாம் என்னன்னு தெரியலப்பா அப்படின்லாம் ஒரு டாக் வந்தது பட் அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த பேச்சுமே இல்ல இப்போ ஃபைனலா வந்து மௌனராகம் தான் ரீமேக் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பரபரப்பான ஒரு டாக்கா இருக்கு சோ அப்போ வந்து மௌனராகம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது சோ திருப்பி அவர் ரீமேக் பண்ணாலும் கண்டிப்பா இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும்னே நம்பலாம் மௌனராகம் அண்ட் எஸ் மணிரத்னம் சார் வந்து இளையராஜாவோட வந்துட்டு கூட்டணி சேர்ந்தது இப்ப ஏ ரஹ்மான் சாரோட ஆமா கண்டிப்பா அந்த பழைய மௌனராகம் வந்து இப்போ நியூவான ஏ ரஹ்மான் சார் மியூசிக்ல வேற எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்